நம்ம எல்லாமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி இந்த வருடம், அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கிறது. இந்த குருவானவர் இப்பொழுது ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கும் குருவானவர் 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 12:57 ரிஷப ராசியிலே உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த வருட கிரகமான குரு 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு வருகை தருகிறார். ரிஷப ராசி என்பது காலபுருஷனின் தனஸ்தானம், கும்பராசி என்பது காலபுருஷனின் லாபஸ்தானம். கும்பத்தில் இருக்கும் சனியும் ரிஷபத்தில் இருக்கும் குருவும் ஒன்றாக கூட்டாக எந்தெந்த பாவங்களை பார்க்கின்றார்களோ அந்த பாவங்களுக்கெல்லாம் பணத்தகராறு இல்லாமல் நல்ல லாபம், நல்ல பொருள் வரவு எல்லாமே நிச்சயமாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டு பார்வையினாலே இந்த 2 கிரகங்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் இது. குரு தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். இது ஜாதக ரீதியாகவே நம் எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையிலே இந்த குருவானவர் இப்பொழுது ரிஷப ராசிக்கு வந்து யார் யாரை எல்லாம் பார்க்க போகிறார் என்றால், இவர் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்வையிடுகிறார், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்வையிடுகிறார், 9ஆம் பார்வையாக இவர் மகர ராசியை பார்வையிடுகிறார். இந்த 3 ராசிக்காரர்களும் மிக அமோகமான வாழ்க்கையை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை, லாபகரமான வாழ்க்கையை, நல்ல பொருள் வரவு, பண வரவு இவற்றுடன் இதுவரை இவர்கள் ஏங்கி தவித்து கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் படியான ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமையப் போகிறது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மூலமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே விதமான பலன்தான் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லும் பொழுது திருமணம், மகிழ்ச்சி, குழந்தை பேறு, கல்வி, அறிவு, செல்வம், மரியாதை, அந்தஸ்து, அங்கீகாரம் போன்ற பல விஷயங்களுக்கு காரகத்துவம் இந்த குரு. எனவே இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த காரகத்துவங்கள் எல்லாமே சிறப்படையும், மேன்மை அடையும், விருத்தி அடையும். அதில் சந்தேகமில்லை. ஆனால் எல்லோருக்குமே ஒரே மாதிரி அச்செடுத்தால் போன்ற பலன்களைத்தான் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான காரணம், இந்த குரு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகருக்கும் குரு வந்து யோகராக இருக்கிறாரா, பாபராக இருக்கிறாரா, சுபராக இருக்கிறாரா, சமராக இருக்கிறாரா, உச்சத்திலே இருக்கிறாரா, நீச்சத்திலே இருக்கிறாரா, எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறார், பாப கிரகங்களுடன் சேர்ந்திருக்கின்றாரா, இல்லை பாப கிரகங்களால் பார்வையிடப்படுகிறாரா போன்ற பல விஷயங்களை நம் மனதிலே பதித்து கொண்டுதான் நாம் நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும். தவிர இந்த குருவுடன் சேர்ந்து இந்த ராகுவானவர் நமக்கு எங்கிருக்கிறார், கேத்துவானவர் எங்கிருக்கிறார், சனி பகவான் எங்கிருக்கிறார் போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் நாம் தனிப்பட்ட ஜாதகருக்கு சரியான பலன்களை கூற முடியும். நமக்கு என்ன மகாதசை நடக்கிறது, குரு தசை நடக்கிறதா, நமக்கு ஒரு தசையில் என்ன புக்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது போன்ற பல விஷயங்களை மனதிலே கொண்டுதான் தனிப்பட்ட ஜாதகத்தை நாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக எந்த விதமான பலன்களை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நாம் அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு சொல்ல முடியும். எனவே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்படித்தான் இருக்கும், ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்படித்தான் இருக்கும் என்று 12 ராசிக்காரர்களும் ஒருவருக்கு சொல்வதைப் போலவே நம் எல்லோருக்குமே இருக்கும் என்று தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், தனிப்பட்ட ஜாதகத்திலே நம்முடைய பல்வேறு கிரக நிலைகள், நம்முடைய லக்னம் போன்றவை எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நாம் சரியான பலன்களை கூற முடியும். இந்த ரிஷபத்திற்கு வரும் குருவானவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். இந்த 3 ராசிகளை பார்வையிட்டாலும் இந்த ராசிக்காரர்களுக்குமே அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது, ராகு எப்படி இருக்கிறது, கேத்து எப்படி இருக்கிறது, சனி பகவான் எப்படி இருக்கிறார், எங்கிருக்கிறார் போன்ற பல விஷயங்களை மனதிலே கொண்டுதான் அவர்களுக்கு சரியான முறையிலே நாம் பலன்களை கூற முடியும். மகர ராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது என்று பார்த்தால், குரு உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதுநாள் வரை 7 சனியின் பிடியில் இருந்து வந்த நீங்கள்
முதல் 6 ஆண்டுகளை தாண்டி விட்டீர்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில் பல சறுக்கல்களை, சவால்களை, தடைகளை, எதிர்ப்புகளை சந்தித்து விரக்தி அடைந்து கிடந்தீர்கள். எனக்கு விமோச்சனமே இல்லையா, நல்ல காலத்தை நான் பார்க்கவே மாட்டேனா என்று பரிதவித்து வந்தீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ராகு, கேது மற்றும் சனியும் கூட சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இதை ப்ளஸ் என்றும் சொல்ல முடியாது, மைனஸ் என்றும் சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரலான நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈடேறும் நேரம் இது. வேலை இல்லாதவர்களுக்கு உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். மாற்றல் வேண்டுவோருக்கு இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும். தொழிலில் ஈடுபட விருப்பம் உடையவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக கொள்ளலாம். ஏற்கனவே தொழில் நடத்தி வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். பிஸ்னஸ் மூலமாகவோ உத்தியோக ரீதியாகவோ பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து சேரும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சண்டை சச்சரவுகள் ஓயும். மனஸ்தாபம் முடிவுக்கு வரும். கருத்து வேற்றுமைகள் நீங்கும். நீயா நானா என்று இருந்த நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கும் குணம் தோன்றும். புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதற்கான யோகமும் ஏற்படக்கூடும். உங்கள் 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை வருவதால் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். A good recognition by the society. முன்னால் மிதித்தவர்கள் எல்லோருமே இப்போது மதிப்பார்கள். உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதாவது விருச்சிக ராசியை குரு 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதுவரை உங்கள் கையில் சிக்காமல் செலவாகி கொண்டிருந்த பணம் இனி கையில் தாராளமாக இருக்கும். ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் விட்ட குறை தொட்ட குறையாக பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். பட்ட கடன் திரும்ப வரும். ஏற்கனவே யார் யார் உங்களிடம் கடன் வாங்கி ஏமாற்றியிருக்கிறார்களோ அவர்கள் தாமாகவே முன்வந்து பணத்தை திருப்பி கொடுப்பார்கள், அல்லது நீங்கள் கேட்டால் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். லோன் அப்ளை செய்தால் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் நேரம் இது. சிலர் தன்னுடைய அபிவிருத்திக்காக, பிஸ்னஸ் முன்னேற்றத்திற்காக அல்லது குடும்பத்தில் ஒரு சுப காரியத்திற்காக லோன் அப்ளை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்தால் நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்திலே அப்ளை செய்யலாம். எந்த தடங்களும் இல்லாமல் பேங்குகள் இனி உங்களுக்கு சாதகமாக செயல்படும். மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி சிந்தனைகள் தெளிவு பெறும். ஸ்டெடி மைண்டுடன் எதையும் அணுகத் தோன்றும். மன தளர்ச்சி இதுவரை அனுபவித்து வந்தது இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே உங்கள் மனதில் தோன்றும். எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் சிரமமின்றி கைகூடும். மொத்தத்தில் குரு உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பார். கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம்.